எல்லாருக்கும் வணக்கம். உங்க கேள்விகளை நீங்க கேட்கலாம். என்ன கேள்வி வேண்டி கிடக்கு? ஒரு கிழடுங்க கூட்டத்தை வச்சுக்கிட்டு எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்கன்னு தெரியுமா? கேடுங்களா? வாங்க சார், வாங்க வாங்க, உங்களை தான் வாங்க வாங்க. நீங்க தான் சொன்னீங்களா கேடுங்க கூட்டம்னு? வெரி குட். கடைசி எப்போ ஒரு செடியை நட்டீங்க? 2 வருஷத்துக்கு முன்னால? ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால? ஒரு செடிய வாழ்க்கையில நட்டிருக்கீங்களா? நட்டிருக்கேன் சார். மணி பிளான்ட், வீட்டுல மணி பிளான்ட் நட்டிருக்கேன் சார். இந்த கேடுங்க மணி பிளான்ட் நட்டவங்க இல்ல சார், 70 வருஷம் நாத்து நட்டவங்க. போங்க போங்க. ஒரு அமெரிக்கன் மல்டிநேஷனல் கம்பெனி 200 விவசாய கிராமங்களை அழிச்சிருக்கு. அதுல எழுத்து நின்ன ஒரே கிராமம் தன்னொத்து. அதுக்காக அவங்க கொடுத்த விலை 9 விவசாயிகளோட உயிர். இந்த கொடுமையை உங்களுக்கு தெரியப்படுத்த முயற்சி பண்ணி பண்ணி முடியல. 3 வேளை பசி எடுக்கும் போது சாப்பாடு ஞாபகம் வர நமக்கு அத விவசாயம் பண்ணவங்களோட ஞாபகம் என்னைக்காவது வந்திருக்கா? கடந்த 30 வருஷத்துல 12,456 ஏரிகள் மூடப்பட்டிருக்கு, 27,000க்கும் மேல குளங்கள் அழிக்கப்பட்டிருக்கு, 7 ஆறுகள் மூடப்பட்டிருக்கு, 1,67,512 ஏக்கர் விவசாய நிலம் அழிக்கப்பட்டிருக்கு. தாமிரபரணி ஆறுல இருந்து ஒரு கோலா கம்பெனி ஒரு நாளைக்கு 9 லட்சம் லிட்டர் தண்ணி எடுக்கிறாங்க. இதுல விவசாயத்துக்கு தண்ணி எங்க இருக்கும்? விவசாயி தற்கொலை பண்ணிக்காம என்ன பண்ணுவான்? அவங்க பசிக்கு பிச்சை கேட்கல சார், விவசாயத்துக்கு தண்ணி கேட்கறாங்க. தன்னூத்து கிராமம் மட்டும் இல்ல, சொந்த ஊரை விட்டு ஓடி போன அத்தனை விவசாயிகளும் தான். 20 வருஷத்துக்கு முன்னால விவசாயம் பண்ணவன் இன்னைக்கு சிட்டில கோயில் வாசல பிச்சை எடுக்கிறான், பாலத்துக்கு இல்ல துணி துவைக்கிறான், சாக்கடாடுறான். உங்களை நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்றேன். இந்தியா முழுக்க ஒவ்வொரு 30 நிமிஷத்துக்கு ஒரு விவசாயி தற்கொலை பண்ணிக்கிறான். அவங்க குடும்பமே தெருவுக்கு வருது. இது கடந்த 10 வருஷமா நடந்துகிட்டு வருது. அவங்களோட பரம்பரையை உங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்காக வாழ்ந்த குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு வருது. 2002ல இருந்து இது வரைக்கும் ஒரு 10 லட்சம் விவசாயிகள் இந்த தொழிலே விட்டுட்டு வேற வேலைக்கு போயிட்டாங்க. 5000 கோடி, எப்படி 5000 கோடி கடன் வாங்கின ஒரு பியர் ஃபேக்டரி ஓனர் என்னால அந்த கடனை கட்ட முடியலன்னு கை தூக்குறான். ஆனா அவன் தற்கொலை பண்ணிக்கல. அவனுக்கு லோன் கொடுத்த அதிகாரிகளும் தற்கொலை பண்ணிக்கல. ஆனா 5000 ரூபா கடன் வாங்கின ஒரு விவசாயி அதை கட்ட முடியாம வட்டி மேல வட்டி ஏறி பூச்சி மருந்து குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிறான். எல்லாம் கவனிக்க சிட்டியில இருக்கிற உங்களுக்கு நேரம் இல்ல. இத சொல்லத்தான் டிவி சேனல் கிட்ட கேட்டோம். ஆனா டிவில லேகியம் விற்கவும் சமையல் செய்யவும் டான்ஸுக்கு மார்க் போடவும் டைம் இருக்கு. ஒரு கிராமம் அழிய போறத சொல்ல 2 நிமிஷம். இந்தியாவுக்கு ஃபேக்டரியே வேணாம்னு நாங்க சொல்ல வரல. குடிக்கிற பால்ல இருந்து தயார் பண்ற சோப்பு வேணாம். முட்டை, மீன், கேரட்ல இருந்து எடுக்கிற ஃபேர்னஸ் கிரீம் வேணாம். தக்காளி, ஆரஞ்சு, பாதாம்ல தயாரிக்கிற அழகு சாதன ஃபேக்டரி வேணாம். இந்தியாவுல விட்டமின் குறைபாடுனால ஒரு நாளைக்கு 5000 குழந்தைங்க இறந்து போறாங்க. ஒரு நாளைக்கு. பணக்காரன் யூஸ் பண்ற ஒரு காண்டம்ல ஸ்ட்ராபெரி பிளேவர் வேணும்னா ஒரு ஏழை குழந்தை தன்னோட வாழ்க்கையில ஸ்ட்ராபெரிய நினைச்சு பார்க்க முடியுமா? சாதாரண தண்ணி, அதுல என்ன அவ்வளவு? சாதாரண தண்ணியா? 2Gனா என்னையா? அலைக்கற்றை, காத்து, வெறும் காத்த மட்டுமே வித்து கோடி கோடியா ஊழல் பண்ற ஊரியா அது? செல்போன் ஆடம்பரம், தண்ணி அத்தியாவசியம்.